மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சிகள் அதனுடைய வியூகங்களையும் பல்வேறு பணிகளையும் தீவிரமாக நடத்தி வருகின்றன. தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. இதை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். ஆரம்பத்திலேயே இந்த கட்சியானது மக்கள் நீதி மய்யம் தனித்து தான் களம் கண்டது. இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி திமுகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன நிலவரமாக இருக்கும், எவ்வளவு தொகுதிகள் வரை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் என்னவாக இருக்கின்றன ரமேஷ்? வணக்கம். அதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து கமலஹாசன் தேர்தலை சந்தித்திருந்தார். ஆனால் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைத்து செயல்பட வேண்டும் என்பதில் மக்கள் நீதி மய்யம் உறுதியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியா கூட்டணி, தமிழகத்துல திமுக தலைமையிலான கூட்டணியில மக்கள் நீதி மய்யம் இடம்பெறும் என்ற ஒரு தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சி கோவை மற்றும் தென் சென்னை ஆகிய 2 தொகுதிகளை கேட்டு வருகிறது. குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு இருந்தார். குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல அவர் தோல்வியை சந்தித்திருந்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு கோவையில கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் தலைவர் கமலஹாசன் கோவை சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட அதிகம் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கோவை இல்ல அப்படின்னா தென் சென்னை தொகுதியிலையும் போட்டியிடுவதற்கு கமலஹாசன் திட்டமிட்டிருக்கிறார். ஏனென்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கோவை தென் சென்னை தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி 3வது இடம் பிடித்தார். எனவே கோவையை இல்லாம பார்த்தோம் அப்படின்னா தென் சென்னையிலையும் மக்கள் நீதி மய்யத்திற்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில கோவை அல்லது தென் சென்னையை கேட்டு பெற வேண்டும் என்பதில் மக்கள் நீதி மய்யம் உறுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இடம்பெறக்கூடிய கூட்டணியில 1க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்க வேண்டும் என்றும் மக்கள் நீதி மய்யம் முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சென்னை மண்டல நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள், அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி கோவை மண்டல நிர்வாகிகளோடு மக்கள் நீதி மய்யம் ஆலோசனை நடத்துகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மொத்தத்தில் திமுக கூட்டணியில் கோவை மற்றும் தென் சென்னை தொகுதியை மக்கள் நீதி மய்யம் கேட்டு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.